ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத்துக்கு தேவையான ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறேன். இந்த ஹேர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து, ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்து உங்களுக்கு தீர நம்ம பண்ணிக்கலாம். இதில் ஒரு 4 வகையான எண்ணெயை கலந்து நான் பண்ண போகிறேன். தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் பண்ணுவேன் ரெகுலராக. எனக்கு பேராஷூட்டும் இருக்குது, பேராஷூட் ஈக்குவல் இது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயும் இருக்குது, ஈக்குவலாக கலக்க போகிறேன். அதுக்கப்புறம் கூட நல்லெண்ணெய், இது விளக்கெண்ணெய், அதே மாதிரி ஒரு 100 ml வேப்பெண்ணெய். இப்போது வேப்பெண்ணையும் விளக்கெண்ணையும் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, அது உங்கள் முடிக்கு ரொம்ப விளக்கெண்ணெய் கருகருன்னு இருக்கும் முடி. அது இல்லாமல் வேப்பெண்ணெய் எந்த பொடுகு அரிப்பு எதுவுமே இல்லாமல் நம்மளை பாதுகாக்கும். நல்லெண்ணெயும் நல்லது, கூட அதையும் சேர்ந்துக்க முடி லேஸில் வெள்ளையாகாமல் பார்த்துக்கும். இந்த எண்ணெயெல்லாம் கலந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது அதில் ஒரே ஒரு மூலிகை மட்டும்தான் நான் கலக்க போகிறேன், அந்த ரோஸ்மெரி லீவ்ஸ் மட்டும்தான். வேறு பாருங்கள், லைட்டாக சூடு பண்ணுறேன். இதுவே சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லைட்டாக சூடு பண்ணோன்னா நான் ஆஃப் பண்ணிடுவேன். இதில் நான் சொன்னல ஒரே ஒரு மூலிகை தான் கலக்க போகிறேன், ரோஸ்மெரி. இது ஊற எண்ணெய் சூப்பர் ஸ்மெல் வரும். அது இல்லாமல் அப்போ தான் அதோடைய பவர் அதிகமாக இருக்கும். முடி கருகருன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அந்த பொடுகு பெயின் தொல்லை இருக்காது, நீர் தொல்லையாக இருக்காது, அரிப்பு இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். நான் ஆஃப் பண்ணிட்டேன், எடுத்துகிட்டு வச்சுட்டேன். இது அப்படியே ஒரு சூப்பில் இருக்குது. ஊற அப்படியே நம்ம அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான் ஹேரில். ஒரு சூப்பரான மூலிகை, முடிக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு மூலிகை ஆயில், ஹேர் ஆயில். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆயிலோடைய கலர் பாருங்கள், இப்போது ஆறிடுச்சு. நான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னு இந்த பாட்டிலில் ஊற்றுனேன். இப்போ அந்த ரோஸ்மெரி லீவ்ஸ் எப்போதுமே ஊறிட்டே தான் இருக்கணும் இந்த ஆயிலில். இந்த ஆயில் இப்படி தான் இருக்கும். நம்ம வேண்டுற அளவுக்கு